ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பார்கள் எனில் இருவரும் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரிங்களா? இந்த ஒரு அதாவது காலமற்ற வேலை கணக்கு. இது வந்து 2 விதமாக போடலாம். ஃபஸ்ட்டு நேரம் அப்படி போடுறது, ஷார்ட்கட் அப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஏ வந்து எத்தனை நாள்? 10 நாள் இல்லையா? அதை வந்து 1/10 நாட்கள் அப்படின்னு எடுத்துங்க. பி வந்து எத்தனை நாள்? 15 நாள் இல்லையா? அதை 1/15. அதாவது எப்போதுமே வேலை கணக்கு வந்தாலே 1/ல எடுத்துங்க. சரிங்களா? ஓகே. அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை தனியாக கொடுத்துட்டு பியோட வேலையை தனியாக கொடுத்துட்டு 2 பேரும் இணைந்து அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். இணைந்து அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? 2த்தையும் கூட்டணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஏ ப்ளஸ் பி, அதாவது 1/A 1/P எப்படி கூட்டலாம்? இப்போ 1/10 கூட்டல் 1/15. இப்போது சாதாரணமாக ஒரு நம்பர் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கூட்டிடலாம் இல்லையா? இப்போது டிவைடில் இருக்குது, என்ன பண்ணலாம்? கீழே பகுதிகள் 2 சமமாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும், அதாவது மீசியம் எடுக்கணும். 2 நம்பர் டிவைடில் இருந்ததுன்னா எல்சிஎம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இது 2ஐயும் பெருக்கிடுங்க. 10 × 15. இந்த 15 1 கூடயும் இந்த 10 இந்த 1 கூடயும் பெருக்கிடுங்க. பெருக்குன்னா 15 × 1 15 கூட்டல் நடுவில் இருக்கிற கூட்டல் ஒரு 10 10ங்களா? அப்போ என்ன ஒரு கூட்டுனா 15 10 கூட்டினா 25ங்களா? கீழே 15 × 10 150. சரிங்களா? அவ்வளோதான். இதை அடித்து போட்டால் ஆன்சரு 25/180. எப்படி அடிக்கலாம்? ஒரு 25 25 6 25 180. சரிங்களா? அப்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 1/ல தானே எடுத்துக்கிறோம் இல்லையா கணக்கில்? அப்போ 1/6 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குமா நமக்கு? அப்போ இந்த 6 என்ன ஆகிடும்? ரெசிப்ரோக்கலாக மேலே போயிடும். அப்போ எத்தனை நாட்கள் வரும்? 2 பேரும் இணைந்தா A + B = எத்தனை வரும்? 6 நாட்கள். புரியுதுங்களா? இது முறையாக போடுறது. ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட்டு AB/A + B. புரியுதா? 2த்தையும் பெருக்க போகிறீங்க, கீழே 2த்தையும் கூட்டிக்க போகிறீங்க. பெருக்குனா என்னன்னு வரும்? 10 × 15 மேலே வந்துடும், 10 கூட்டல் 15 கீழே வந்துடுமா? அப்படியே பெருக்குங்க, 150ன்னு வந்துடும், கீழே 25 அடிக்குங்க, எல்லாம் வரும் 6. அவ்வளோதான். புரியுதுங்களா? இல்லை 2ல் எது வேணாலும் ஃபாலோ பண்ணிங்க. நல்லா கணக்கு புரிஞ்சிங்க. தனித்தனியாக கொடுத்துட்டு 2 பேரும் இணைந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஸ்டெப்பு. தேங்க்யூ.